மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் அரசியல் சட்ட நோக்கில் திருப்பரங்குன்றம் தீர்ப்புகளும் நீதிபதிகள் நியமனமும் என்னும் தலைப்பில் சட்ட கருத்தரங்கம் நடைபெறுகிறது. தலைமை மீதா பாண்டியன் அவர்கள், கருத்துரையாளர்கள் வழக்கறிஞர் சே வாஞ்சிநாதன், மேனாள் நீதிபதி திரு து அரிப்பரந்தாமன் அவர்கள். வருகிற பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி. இடம் ஹோட்டல் லா விவாந்தா அரங்கம், மாட்டுத்தாவணி அருகில், மதுரை. அனுமதி இலவசம். அனைவரும் வாரீர்கள். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் முன்னாள் RSS காரர், சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். ஐயா வணக்கம். அதாவது நேற்று NDTVயில் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. அந்த விவாதம் உச்சகட்டமாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் H ராஜா மயங்கி விழுந்துட்டாரு. அவருக்கு பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னு இன்றைக்கு செய்திகள்லாம் வருது. அப்பல்லோவில் அட்மிட் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. H ராஜாவுக்கு என்ன ஆனது? அந்த விவாதத்தில் என்ன நடந்தது? H ராஜா இந்த அளவுக்கு ஒரு உச்சகட்ட நிலைமையை, ஒரு நெருக்கடி நிலைமையை சந்திக்கின்ற அளவுக்கு என்ன நடந்தது? எல்லாரையும் தீய சக்தினாரு, ஆன்டி இந்தியன் சொன்னாரு. ஆமா, பாக்குறவங்க எல்லாம் ஹிந்து விரோதி. ஆமா, எல்லாம் தாண்டி திருப்பரங்குன்றத்துல அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. சிக்கந்தருக்கும் அங்க இருக்கக்கூடிய கந்தருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தர்கா கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணி எல்லாரும் நாசமா போயிருவீங்க, உங்க குடும்பமே நாசமா போகும். ஏன்னா நீங்க என்னோட கோவில் மரம் அதுல ஆக்கிரமிச்சு இஸ்லாமிய தீய சக்திகள் கொடியேற்றி இருக்காங்க. அதிகாரிகளும் நாசமா போயிருவீங்க, இங்க இருக்கக்கூடிய தீய சக்திகள் இந்து விரோதிகள் திமுக நாசமா போயிருவீங்க அப்படின்னு சொல்லி கத்துனாரு. ஆனா அப்படிலாம் கத்துன H ராஜாவுக்கு நேத்து தலை தொங்கிருச்சு. இதான் விஷயம். இப்ப கந்தர் அலங்காரத்துல மயிலேறும் ராவுத்தனே அப்படின்னு சொல்லிட்டு முருகரை அருணகிரிநாதர் சொல்றாரு. அது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு இணக்கமா இருக்கு, இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எந்த அளவுக்கு இணக்கமா ஒற்றுமையா இருக்கும் அப்படிங்கிறது தான் மயிலேறும் ராவுத்தனே அப்படின்னு சொல்லிட்டுங்க முருகனை சொல்றாரு. ஆனா H ராஜாவுக்கு இந்த மாதிரி ஆனதுல இருந்து பக்தர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, டே கடவுள் இருக்காண்டா குமாரு, அந்த முருகனை வச்சு கலவரத்தை தூண்டணும்னு நினைச்சாரு H ராஜா. ஆனா அந்த முருகனே H ராஜாவுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டதா சொல்றாங்க. அதை நாம அப்படி சொல்லல, ஏன்னா நமக்கு இங்க பகுத்தறிவு இருக்கு. நாம அப்படி சொல்லல. நாம H ராஜா சீக்கிரத்துல மீண்டு வரணும் அப்படிதான் நாம சொல்றோம். ஏன்னா H ராஜா மீண்டு வந்தாதான் இங்க பாஜகவின் RSSின் உண்மை முகமான பாசிச தன்மை, இஸ்லாமிய வெறுப்பு, மதவெறி, இந்து மதவெறி, இன்னும் சொல்ல போனா பார்ப்பனிய வெறி, இதெல்லாம் பாஜக RSSனுடைய உண்மை முகமான இதெல்லாம் H ராஜா தினந்தோறும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவாரு. அந்த வேலையை சிறப்பா செய்வார். நமக்கான வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். அதற்காகவே H ராஜா மீண்டு வரணும்னு நான் சொல்றேன். ஓகே, NDTV விவாதத்துல என்ன நடந்துச்சு ஐயா? அதாவது NDTV விவாதத்துல ஆங்கர் எந்த கேள்வியை முதல்ல வைக்கிறாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு வெர்சஸ் NDAன்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாரு. அதுக்கு H ராஜா உடனே டென்ஷன் ஆகி, அது எப்படி ஸ்டாலின் திமுக காரங்க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முகம் அவங்க இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு திமுகவை சேர்ந்த சில தரணிதரன் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்துக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, நீங்க யாரு இந்தியா யாரு இந்துன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு, நீங்க முதல்ல எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீ ஒரு ஆரிய, நீ எப்படா சொல்ல முடியும், நீ இந்தியனுக்கு இந்துக்கு நீ எப்படா வக்காலத்து ஆகும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே இல்ல, இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம், இங்க இந்து கோவிலுக்கு ஒண்ணும் செய்யல, அதை செய்யல, எதை செய்யலங்கிறாரு. உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நாங்க இத்தனை கோவில்களுக்கு குடமுழுக்கு பண்ணிருக்கோம், நாங்க இத்தனை இதெல்லாம் பண்ணிருக்கோம், பணம் கொடுத்து செலவு பண்ணிருக்கோம், முருகர் மாநாடுலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குன்னு H ராஜா இருந்துட்டு, அந்த பணம் என்ன நீங்க கொடுத்த பணம், அது எங்க இந்து மக்களுடைய பணம், அது பக்தர்களோட பணம் அது அப்படின்னு சொல்றாரு. இப்படி விவாதம் ஏன் உச்சகட்டத்துல போயிட்டு இருக்கும் பொழுது சேலம் தரணிதரன் என்ன சொல்றாருன்னா, சரியா நாங்க தானே இந்து விரோதி, இப்ப நீங்க தானே ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு பிரதிநிதின்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லயும் இந்து மக்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க, நீ ஏதாவது ஒரு தொகுதியில நின்று கூட்டணியில இல்லாம ஜெயிச்சு காட்டு, நீ தானே இந்து மக்களுக்கு ஒட்டுமொத்த பிரதிநிதின்னு சொல்ற, ஜெயிச்சு காட்டு அப்படின்னு கேட்கிறாரு. H ராஜாவுக்கு உடனே வேர்க்குது, கை காலெல்லாம் துடி துடி பட வெடுக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு H ராஜா
அந்த இடத்துல வந்து பதில் சொல்ல முடியாம நிலை குலைஞ்சு போறாரு. அப்ப அச்சிராஜாவை காப்பாத்துறதுக்காக டபால்னு குறுக்க பாயிறாரு கோவை சத்தியன். இந்த மாதிரி திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுக வந்து ஒரு மதத்துக்கு ஆதரவாக இன்னொரு மதத்தை வந்து பழி வாங்குது அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்து மக்களை வந்து திமுக பழி வாங்குது அப்படின்னு சொல்றாரு. அப்பட்டமான RSS மத வெறுப்பு அரசியல். ஆமா, நான் என்ன கேக்குறேன், டேய் அங்க வழக்கமா ஏத்த வேண்டிய இடத்துல தீபம் ஏத்துனாங்களா இல்லையா? ஆமா, இந்த ஆண்டு ஏத்துனாங்க. ஆனா நீ வந்து தர்காவுக்கு உள்ள போய் தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வந்து இங்க சர்வே கல்லுல தான் நான் வந்து தீபம் ஏத்துவேன், தர்காவை உடைப்பேன், கலவரம் பண்ணுவேன்னு சொன்னா அதை எப்படி இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து அனுமதிக்கும்? திமுக அரசு வந்து அரசியலமைப்பு சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருச்சு. ஆனா இதை நீ தப்புன்னு சொல்றனா அப்ப எவ்வளவு ஒரு பெரிய இஸ்லாமிய வெறுப்பு வந்து மனசுல வச்சிருப்ப. அப்ப அதிமுக அன்னைக்கு முழு பாஜகவா RSS மாறி நிக்குதுன்னு சொல்ல வரேன் நானு. அதே மத வெறுப்பு, இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறது முழுமுகமா வந்து மாறி நிக்குது. இப்படி எல்லாம் வந்து இங்க போயிட்டு இருக்கும் பொழுது வாக்குவாதம் ரொம்ப காரசாரமா போய்கிட்டு இருக்கு. இதுலயும் அச்சிராஜாவால வந்து சமாளிக்க முடியாம இருக்காரு. அப்ப வந்து காங்கிரஸை சேர்ந்த லட்சுமி ராமச்சந்திரன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு முறை தேர்தலையும் பாஜக தமிழ்நாட்டுல வந்து மதத்தை வந்து முன்னிறுத்தி ஏதாவது பண்ணலாம்னு நினைக்குது. ஆனா ஒவ்வொரு முறையும் பாஜக தமிழ்நாட்டுல மண்ணை கவுது. இந்த முறை வந்து அதிமுகவே சேர்த்துட்டு போய் சோழிய முடிக்க போகுது பாஜக அப்படின்னு சொல்றாங்க. இதுல அச்சிராஜா வந்து உச்சக்கட்ட டென்ஷனையே போயிடுறாரு. இப்படி அச்சிராஜா வந்து ஆரம்பத்துல இருந்து வந்துங்க குதிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு வந்து திமுக காரங்க பாஜக அடின்னு அடிக்க அங்க இருக்கக்கூடிய வந்துங்க கிரௌடு பயங்கரமா கிளாப் பண்ண அச்சிராஜாவால தாங்க முடியாம போக போக கடைசியில வந்து சைலண்ட் ஆகிங்க தலை தொங்கிட்டாரு. இப்ப வந்து அச்சிராஜாவுடைய உதவியாளர்கள்லாம் என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து உடனடியா நம்ம கார்லயே வந்து அப்போலோவுக்கு வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அங்க வந்து திமுகவை சேர்ந்த ஆபீஸ் வராது. அவர் வந்து ஒரு டாக்டர், வேணாம் அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா நீங்க வந்து இங்க டிராபிக்ல மாட்டிடுவீங்க. இப்ப நமக்கு வந்து கோல்டன் அவர் வந்து ரொம்ப முக்கியம், அதுக்குள்ள இவருக்கு வந்து முதலுதவி வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும். அதனால இங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாலாஜி ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, அங்க இருந்து நீங்க வந்து ஆம்புலன்ஸ்ல வந்து அப்போலோ கொண்டு போனீங்கன்னாக்க அவருக்கு வந்து முதலுதவியும் கிடைச்சிரும், ஆம்புலன்ஸ்ல போனா ஃபாஸ்டாவும் போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இவர் எந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை கக்கினாரோ அதே வந்து இஸ்லாமியரான டாக்டர் ஹபீஸ் தான் திமுக காரரு. அவர் தான் அச்சிராஜாவை வந்து உடனடியா மீட்டு நீங்க எங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப அச்சிராஜாவுக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அவருக்கு வந்துங்க அவருக்கு வந்து பக்கவாதம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அச்சிராஜா வந்து மீண்டு வரதுக்கு வாழ்த்துறேன். சமீபத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கும், 10 நாளைக்கு முன்னாடி தினகரன்ல ஒரு செய்தி வருது. அதாவது திருமண ஆசை கூறி உல்லாசம் அனுபவித்து மருத்துவ மாணவியை ஏமாற்றிய ராஜா உறவினர் கைது அப்படின்னு ஒரு செய்தி வருது. அது பெரிய அளவுல அதனோட டீட்டெயில் என்ன அப்படின்னு வந்து பலருக்கும் தெரியல. ஏன்னா தினகரன்ல மட்டும்தான் இந்த செய்தி வந்துச்சு. யார் அந்த ராஜாவினுடைய உறவினர், அவர் என்ன குற்றம் செய்தார்? அதாவது ராஜாவுடைய சகோதரி மகங்க பேர் வந்து ராம்கி அருணாச்சலம். அவன் வந்து குரோம்பேட்ல இருக்கக்கூடிய பாலாஜி மெடிக்கல் காலேஜில் வந்துங்க ஜெனரல் சர்ஜனா இருக்கான். கூடவே வந்து எம்எஸும் படிச்சுட்டு இருக்கான். அங்க வந்து ஜூனியரா ஒரு பொண்ணு வந்து சேர்றாங்க. அவங்க வந்து சத்தீஸ்கர். இப்ப வந்துங்க ஜூனியர் மாநிலம். ஆமா, இப்ப வந்துங்க ஜூனியர்ஸ் வந்து சீனியர்ஸ் வந்துங்க வெல்கம் பண்ணுவாங்கல்ல, ஃப்ரெஷர் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டியில இந்த ராம்கி அருணாச்சலமும் அந்த பொண்ணு வந்து சந்திச்சுக்கிறாங்க. அந்த வந்துங்க சந்திப்பு நாளடைவில் வந்துங்க பேச்சுக்கெல்லாம் மாறுது. அது வந்து நாளடைவில் வந்துங்க காதெல்லாம் மாறுது. ஒரு கட்டத்துல தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் சொல்றாங்க, நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்து பேச்சுலர் இல்லை, அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வயசுல ஒரு பையன் இருக்கான், அவன் உன்னை ஏமாத்துறான், உன்னை செக்ஸுக்காக ஏமாத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு அவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ராம்கி அருணாச்சலம் வந்துட்டு, நான் அவளை டைவர்ஸ் பண்ணிடுறேன், நம்ம 2 பேரும் வந்து லீகலாக கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து வாழலாம், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அதையும் அந்த பொண்ணு நம்பி திரும்பவும் அவன் கூட டிராவல் பண்றாங்க. அந்த பொண்ணை இவன் வந்து பல இடங்களுக்கு கூட்டு போறான், உல்லாசத்தை அனுபவிக்கிறான், உடலுறவு வச்சுக்கிறான். அவன் என்னடா அவன் நம்மளை வந்து செக்ஸுக்காக அவன் பயன்படுத்திக்கிறான், ஆனா கல்யாணம் பண்ணிக்க சொன்னா வந்து பண்ணிக்க மாட்டான். அந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட கேட்குறாங்க, எப்ப நாம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் வந்துட்டு, உன்னை வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கு, நான் வந்து யார் தெரியுமா, என் பின்னாடி யார் இருக்கா தெரியுமான்னு சொல்லி இவங்க மாமாவான அச்சிராஜா பேரை யூஸ் பண்றான். பாஜகவினுடைய பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை அந்த வந்து எங்க பொண்ணுகிட்ட காட்டுறான். அந்த பொண்ணு அதெல்லாம் முடியாது, யாரா இருந்தா என்ன, நான் உன்னைய நம்புனேன், நீ என்னை வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்ட, என்னை நீ கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப ஃபோர்ஸா கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணை போட்டு தாறுமுறை அடிச்சு துன்புறுத்தி இருக்கான். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா, தாம்பரத்தில் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தில் போயிட்டு இவன் பேர்ல வந்து புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை இவனை கைது பண்ணீங்க, ஜெயிலில் போட்டிருக்காங்க.
எதுக்கு எடுத்தாலும் இந்த ஹச்சி ராஜா வந்து இந்து மக்களுக்கு ஆபத்து, இந்து கலாச்சாரத்துக்கு ஆபத்து, இந்து பெண்களுக்கு ஆபத்துன்னு சொல்லுவான். ஆனா இவனுங்களாலதான் இந்து பெண்களுக்கு வந்து ஆபத்து. பாஜகவில் இருக்கிற பெண்களையும் அப்படிதான் பண்றானுங்க, பாஜகவில் இல்லாத பெண்களையும் அப்படிதான் பண்றானுங்க. அப்ப ஹச்சி ராஜா இந்த மாதிரி உன் தங்கச்சி பையன் இந்த மாதிரி பேசியிருக்கான், நீ சொல்ற இந்து பெண்ணை வந்து ஏமாத்தி இருக்கான். திருமாவளவன் வந்து இந்து பெண்களை இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பரப்புனடா ஹச்சி ராஜா. இன்னைக்கு உன் சகோதரி மகன் தான்டா இந்து பெண்ணை வந்து ஏமாத்தி இருக்காண்டா, இழிவுபடுத்தி இருக்காண்டா. இதை பத்தி பேசுறா நீ, ஒவ்வொரு பாஜக காரனும் பேசுங்கடா. ஏன்டா எல்லா பேரும் பொத்திக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு மோகன்ஜி வந்து இந்த நாடக காதல் பத்தி படம் எடுங்க, இதான உண்மையான நாடக காதல். அவன் எடுக்க மாட்டாங்க. அவன் ஏங்க இவன் எப்படி எடுப்பான்? இவன் தான் பாஜகவுடைய மாபெரும் அடிமையாச்சு. இவன் எப்படி அதெல்லாம் படமா எடுப்பான்? இந்த எந்த ஊடகமே அதை பத்தி பெருசா பேசலைங்க. தினகரன்ல மட்டும்தான் ஒரு சின்ன செய்தியா வந்திருக்கு, மத்த எவனுமே அதை பத்தி போடல. இதுதான் ஊடக பிராத்தல்னு சொல்ல வரேன். இதே திமுகவுடைய தொண்டனுடைய சொந்தக்கார பையன் எவனாவது இதை செஞ்சிருந்தானா, திமுகவினுடைய உறவினர் ஒரு பொண்ணை வந்து ஏமாத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போடுவான். இதே வந்துங்க விசிகாவுடைய தொண்டனுடைய சொந்தக்காரன் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தானா நிர்வாகியின் உறவினர் அப்படின்னு போடுவான். ஆனா இந்த நியூஸை பத்தி பேசவே இல்லையே. இது எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமமான ஒரு விஷயம், அது கொடூரமான ஒரு விஷயம் அது. அப்ப இந்த ஊடகத்தினுடைய பிராத்தல் தனமான வேலைகள் இப்படிதான் இருக்கு. இப்ப இவன் மட்டும் கிடையாது, ஹச்சி ராஜா குடும்பமே ஒரு பெரிய திருட்டு குடும்பம் தான், ஹச்சி ராஜா உட்பட. எப்படி சொல்றீங்க? என்ன ஆதாரம்? ஹச்சி ராஜாவுடைய தம்பிங்க ஹச்சி சுந்தரம்னு ஒருத்தன், அவன் வந்து இந்த போக்குவரத்து துறையில வந்து கும்பகோணம் கோட்டத்துல வந்துங்க தலைமை கணக்காளரா இருக்கான். அவன் வந்து லட்சக்கணக்கில் பணத்தை வந்து கையாடல் பண்ணிட்டதாக வந்துங்க கோர்ட்ல வந்துங்க கேஸ் இருக்கு, வழக்கு இருக்கு. அதற்கு வந்து நீதிமன்றத்துல வந்து ஆஜராகிறதுக்காக வரான். ஆஜராகிட்டு வெளியே வந்தவன அங்க இருக்கக்கூடிய சக பத்திரிகையாளர் வந்து போட்டோ எடுக்கிறாங்க. ஆமா, திருச்சியில. அந்த பத்திரிகையாளரோட கேமராவை பிடிங்க, அடிக்க போறான். இப்ப இந்த ஹச்சி சுந்தரங்கிறவன் யாரு? ஹச்சி ராஜாவோட தம்பி. ஆனா இவங்க எல்லாம் வந்து ஜெயில இல்லையே. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அவாக்கள், பிராமின்ஸ், சட்டமே அவங்களுக்காக தானே. அடுத்தது ஹச்சி ராஜா வந்து ஆர்எஸ்எஸ்ல இருப்பார் போல. ஹச்சி ராஜா இன்னும் வந்து பண்ண வேலைகள்லாம் சொல்றேன். ஹச்சி ராஜா வந்து 2021 சட்டமன்ற எலெக்ஷன்ல ஹச்சி ராஜாவை எதிர்த்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய நகர தலைவர் சந்திரன் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இது எங்கன்னா கட்சியினுடைய வந்து ஹெட் ஆபீஸ்க்கு மாதிரி ஹச்சி ராஜா வந்து எலெக்ஷன்ல வேலை செய்யலைங்க, நீங்க கொடுத்த பணத்தை வந்து மொத்தமா செலவு பண்ணாம அந்த பணத்தை அமுக்கிட்டாருங்க, 4 கோடிக்கு வீடு கட்டிட்டு இருக்காருங்க. 4 கோடி? ஆமா, 4 கோடிக்கு வீடு கட்டிட்டு இருக்காருங்க. மொத்த பணத்தை அமுக்கினத சொல்லல, நீங்க அமிச்ச அதாவது ஒரு வந்து பெரிய தொகையை அமிச்சிங்க, அந்த பணத்தை ஃபுல்லா அமுக்கிட்டாரு. பூத்து செலவு கூட காசு கொடுக்கல எங்களுக்கு, நாங்களா தான் பார்த்துக்கிட்டோம். இருந்தும் இந்த தொகுதியில வந்து நாங்க வந்து 8000 வாக்குகள் வந்து அதிகமா தான் வாங்கி கொடுத்துருக்கோம். அதுல 4 கோடி ரூபாய்க்கு இவரு இப்போ வந்துங்க வீடு கட்டிட்டு இருக்காருங்க, இவருக்கு ஏதுங்க காசு, அந்த காசு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாரு. அவர் மட்டும் கொடுக்கல, அந்த பாஜகவினுடைய சிவகங்கை மாவட்ட தலைவரும் கொடுக்குறாரு, அங்க இருக்கக்கூடிய சாக்கோட்டையினுடைய ஒன்றிய தலைவரும் கொடுக்குறாரு. இப்படி வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து அந்த கட்சை விட்டே வளர்க்குறாங்க. அந்த மாவட்ட கமிட்டியே இதாகுது ஹச்சி ராஜா மேல இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு. ஓகே, வேற யாரு ஹச்சி ராஜா ஃபேமிலில ப்ராப்ளம்? ஹச்சி ராஜா மேல இன்னொரு இது இருக்குங்க, சொல்ல வரேன். என்னன்னா 2019 திருப்புவனத்துல ராமலிங்கம்னு ஒருத்தர் வந்துங்க படுகொலை செய்யப்பட்ட வழக்குல இந்த மாதிரி வந்து ராமலிங்கம் குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்து மக்களும் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்துங்க ஆன்லைன்ல கிரவுட் ஃபண்ட் பண்ணானுங்க. அந்த வந்து பணத்தை வந்து ஹச்சி ராஜா தான் வந்து மொத்தமா வந்து இந்த பணத்தை மொத்தமா ஹச்சி ராஜா தான் அந்த வந்து சம்பந்தப்பட்ட ராமலிங்கம் குடும்பத்தார்ட்ட வந்து கொடுக்கறதுக்கு போனது. அந்த பணத்துல வசூல் செய்யப்பட்ட பணத்துல 10ல் 2 பங்கு பணத்தை தான் அந்த குடும்பத்தாருக்கு ஹச்சி ராஜா கொடுத்திருக்காரு. எவ்வளவு வசூல் பண்ணாங்க? அதாவது 80 லட்சம்னு சொல்றாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 10-15 லட்சம் தான் அந்த வந்து சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு போயிருக்கு. மீதி பணத்தை ஹச்சி ராஜா வந்து தன்னுடைய 2019 இவர் பாராளுமன்ற எலெக்ஷன்ல எம்பிக்கு நின்னார்ல, அதுக்கு வந்து செலவுக்கு வந்து பணத்தை எடுத்துக்கிட்டதா சொல்றாங்க. ஓகே, வேற யாரு என்ன ஹெச் ராஜா குடும்பத்துல இதே மாதிரி பிரச்சனைக்குரியவர்கள்? ஹச்சி ராஜாவுடைய இன்னொரு சகோதரியான மீனாட்சியோடைய மகன் தசரத, அவன் வந்து நில மோசடி வழக்குல வந்து பிரச்சனை பண்றான். அதையும் ஹச்சி ராஜா தான் காப்பாத்துறான் தன்னுடைய வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் வச்சு. அதுலயும் தசரதன் கைதா? ஆமா, கைது. அதையும் தாண்டி ஹச்சி ராஜாவினுடைய மூத்த மருமகன், அவன் பேர் என்னன்னா சூரிய நாராயண, அவன் பண்ண வேலையை கேட்டீங்கன்னா நீங்க என்ன வந்து பயங்கர ஷாக் ஆவீங்க. இவனுக்கு ஏன் வந்து சாமியை காப்பாற்றணும், கோயிலை காப்பாற்றணும், சொத்துக்களை காப்பாற்றணும், இந்த கோவில் சொத்துக்களை எங்கள்கிட்ட கொடுங்கடா, இந்து சமய அறநிலைத்துறையெல்லாம் இருக்கக்கூடாதுடா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா அப்படின்னு இவன் ஏன் சொல்றான் அப்படின்னா அதுக்கான காரணத்தை இப்ப நான் சொல்றேன். அதாவதுங்க
அதாவதுங்க சேலத்துல வந்து ஸ்ரீ சாரதா கல்வி நிறுவனம் இருக்கு, அதற்கு இன்னொரு கிளை வந்துங்க காரைக்குடி பக்கத்துலயும் இருக்கு. இதுக்கு வந்து யாரு ட்ரஸ்டி, இதுக்கு வந்து யார் ஹெட், இதுக்கு யார் மடாதிபதினா சுவாமிஜி ஆத்மானந்தா தான் இதுக்கு வந்துங்க ஹெட். இந்த ஆத்மானந்தா வந்து இந்த வந்து ட்ரஸ்டுக்கெல்லாம் ஒரு 5 பேர் கொண்ட வந்துங்க குழு வச்சிருக்காரு. இந்த அச்சிராஜாவுடைய மூத்த மருமகன் இருக்கான்ல சூரிய நாராயண, இவனுங்க வந்து அந்த சாமியை எதிர்த்து இவங்களுக்கு தேவைப்பட்ட, அதாவது தங்களுக்கு ஆதரவானவங்களை வந்து ட்ரஸ்டியா வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாமியை எதுக்காக வைக்கணும்? ஏன்னா அப்பதானே நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து கணக்குகளுக்கு பாத்துக்க முடியும், சொத்துக்களை விற்க முடியும், வாங்க முடியும், கையாடல் பண்ண முடியும், ட்ரஸ்ட் பணத்தை எடுக்க முடியும்ல. அதுக்கு அந்த வந்து சாமியாரை கேட்டு அடிக்கிறானுங்க. அந்த சாமியார் வந்து அடி தாங்க முடியாம ஓடி வந்து ஸ்டேஷன்ல, அதாவது சோமநாதபுரம் காவல் நிலையத்துல போயிட்டு வந்து புகார் தராரு. இந்த மாதிரி அச்சிராஜா மருமகெல்லாம் சேர்ந்து என்னைய போட்டு அடிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ட்ரஸ்ட்டை வந்து அதாவது கையகப்படுத்துற நோக்கத்துல செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதன் சார்ந்து பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து அச்சிராஜா கிட்ட போன் பண்ணி கேள்வி கேட்டா, செய்தியாளர், ஆமா அதை கேட்டா அச்சிராஜா வந்துட்டு அப்படி வந்து இந்து விரோதமா ஒரு விஷயம் இருந்தா நாங்க ஏன் கேட்க கூடாது, இவன் இல்ல செய்யலனே சொல்லல, இவன் மருமக செய்யலனே சொல்லல, அந்த காலேஜ்ல இந்து விரோதமா நடக்குது அதனால இவங்க காப்பாத்த போறாங்க அப்படின்னு சொல்றான். ஏன் நாங்க கேட்க கூடாது, அதுல என்ன தப்பு இருக்கு? இவன் ஒரு இது வச்சிருக்காங்க, கோவில் பாதுகாப்பு இயக்கம்னு வச்சிருக்கான். அதை வச்சு என்ன சொல்லுவானா, அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் நம்ம கோவில் சொத்துக்களை வந்து கொள்ளையடிக்குதுன்னு சொல்லுவான். ஆனா அதுக்குதான் வந்து கோயில கொடுத்துரு, கோவில எங்கள்கிட்ட கொடுத்துரு, நாங்க பாத்துக்கிறோம், ஏன்னா நாங்க பாத்துக்கிறோம்னா முழுவதும் எங்களுக்கு வந்துரும். இப்படி நீங்க வந்துங்க கோவில் சொத்து மட்டும் இல்ல, அப்பாவி சாமானிய மக்களோட சொத்துக்களை வந்துங்க கையகப்படுத்துறது. அதுல கேட்டாக்க இது நீங்க எல்லாம் இந்து விரோதிங்க வேண்டியது. இந்த பக்கத்து அப்பாவி பெண்ணை வந்து நம்ப வச்சு அந்த பொண்ணை செக்ஸுக்காக பயன்படுத்திக்கிட்டு கடைசி நேரத்துல வந்து கழட்டி விடுறது. அதை கேட்க போனா அந்த வந்து பொண்ணை போட்டு அடிக்கிறது. ஆனா இதெல்லாம் செஞ்சுட்டு மத்தவங்களை கேள்வி கேட்பான். யாரு? இந்த இவன் ஹச்சிராஜா. நீங்களாம் இந்து விரோதிகள், நீங்களாம் இந்து பெண்களை வந்து கேவலப்படுத்துறீங்க, இழிவுபடுத்துறீங்க. இந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துறது இவனும் இவன் குடும்பம் தான். நீங்கெல்லாம் வந்து கோவில் சொத்துக்களை வந்து கொள்ளையடிப்பீங்க திமுகவை பார்த்து. ஆனா கோவில் சொத்துக்களை உண்மையாலுமே யாரா கொள்ளையடிக்கிறானா இவன் தான், அச்சிராஜா குடும்பம் தான். அப்ப இந்த குடும்பமே முழு திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, அப்ப உண்மையான இந்து விரோதி எச்ராஜா தான் அப்படின்னு வந்து சொல்றீங்க. அதுல மாற்றுக்கிறதே இல்ல. இந்து விரோதி மட்டும் இல்லங்க, அவன் மனித இனத்துக்கே விரோதமான ஆள் அவன். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி தோழர். ஐயா ரொம்ப நன்றிங்க.